ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 5 மணி நேரத்துக்கு கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஊறி இருந்தது. இது வந்து உளுத்தம் பருப்பு எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி கொண்டு போய் அரைக்க போகிறோம். இதை வந்து ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கொண்டு போய் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் அரைக்க போகிறதுனால வெந்தயம் ஆட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். போகும்போது வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ எடுத்துகிட்டு வச்சாச்சு. கிளம்ப போகிறோம் இப்போ. ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? நான் மாவு அரைக்க போகிறோம். இதில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படின்னு. மாவு அரைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் அரைப்பாங்க. உங்கள் இடத்துல இந்த மாதிரி அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து அரிசி உளுந்து ஒரே இதில் மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அதனால தான் இட்லி வந்து ஹார்டாக இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீட்லி கிரைண்டரில் அரைச்சா கூட இட்லி, அதாவது எப்படின்னா அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரே இதில் மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் உங்கள் இதில் எப்படி அரைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அதில் மேலே கொட்டும்போது கீழே வந்து தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அடுத்து வந்து இந்த பக்கெட்டில் வந்து மாற்றி அப்படி வச்சுருவாங்க. இதுதான் ஃபைனல் மாவு. இந்த மாவில் தான் நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு போகிற மாவு. ஸோ நாங்கள் இது ஃபுல்லாகவே இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே மாவு வந்துடும். நாங்கள் சிம்பிளாக, அதாவது கம்மியாக ஊற வச்சா கூட அரிசி மாவு வந்து இவ்வளோ வந்துடும். அந்த பக்கெட்டில் தான் ஃபுல்லாக வந்துடும். அதனால் எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. அதனால் இப்படி தான் அரைச்சோம். அதோ பாருங்கள், அதில் வருதா மாவு. இது ஃபுல்லாகிடும் 3 பிடி அரிசிக்கு. அதனால் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு அந்த மாவு போதும். ஸோ வேறு எதுவும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அங்கே இருக்கும்போதே மழை வர மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது. சரி, எப்படியாச்சும் சீக்கிரமாக அரைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அரைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இடி மின்னல் அந்த டைமில் தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மேடம் எங்கேயோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் அவ்வளோ எங்களை காணும். நான் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். 2 பேரும் தூக்கிட்டு நான் தூக்கிட்டு போவேன் அவன் சொல்ல, நான் தூக்கிட்டு போகிறேன் நான் சொல்ல. 2 பேரும் அடித்தடியை ஒரு வழியாக தூக்கிட்டு போயாச்சு. ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஹாப்பி பாருங்கள். அந்த மாவு குண்டாவை தூக்கிட்டு வரதுக்குள்ளே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ சர்ப்ரைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தான் அந்த மாவு குண்டா. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ மாவு இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாவு வந்திருக்கு. ஓகே, போதும் இந்த மாவு இப்போதைக்கு. ஸோ வேணா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்றது ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்தோடனே மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்களா, மிஷினில் அரைக்கிற மாவுக்கும் வீட்டில் அரைக்கிற மாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்திருக்கும். ஸோ ஓகே, இந்த மாவில் தான் நாளைக்கு வந்து மார்னிங் இட்லி செய்ய போகிறோம். ஸோ அதனுடைய பக்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி குடிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் காஃபி போட்டு கொடுது. ஸோ இன்றைக்கி அந்த காஃபியை போட போகிறேன். வாங்க நீங்களும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பால் காய வச்சுருவோம். வாங்கிட்டு வந்தப்போ தான் சரி, முதல்ல அதை காய வச்சுட்டு அப்புறமா காஃபி போடலாமேன்னு சொல்லி பால் காய்ஞ்சிட்ருக்கு. ஸோ எப்பயுமே ஈவினிங் ஒரு டைம் வந்து காஃபி குடிப்போம். அது வந்து வெல் ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து என்னால் லைஃப்பை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அது ஏதோ ஒரு காஃபி குடிக்கிறதுனால என் லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஹாப்பி. ஸோ அதனால் ஈவினிங் டைமில் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறதுல தப்பு இல்லை. ஓகே, அடுத்து வந்து காஃபி போட்டுருவோம். இதுதான் அந்த சிம்பிளான 2 rupees காஃபி அப்படின்றதுனால. ஸோ 2 rupees காஃபி. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் வந்து காஃபி போட்டாச்சு. அவ்வளோதான், பால் மிக்ஸ் பண்ணால் காஃபி ரெடி. 1 டீஸ்பூன் தான், அவ்வளோதான். சுகர் ரொம்பலாம் ஆட் பண்ண மாட்டேன், கம்மியாக தான் இருக்கும் சுகர் வந்து. அதனால் இது ஃபுல்லாக இது ஃபில்ட்ரு தானே. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி அப்படி ஆற்றி குடித்தோன்னா அந்த காஃபியோட டேஸ்ட்டே அம்பிட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எனக்கு மட்டும்தான் காஃபி பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே இல்லை. அவங்கெல்லாம் டீ குடிக்கிற ஃபேமிலிஸ். அதனால் வந்து நான் வந்து ஒன்லி காஃபி. அதனால் வந்து ஈவினிங் டைமில் ஒரு கப் ஆஃப் காஃபி எடுப்பேன். ஸோ அதை வந்து என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியாது லைஃப்பில். அவ்வளோதான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு அப்படியே பழகிடும். வாங்க அப்படியே காஃபி குடிச்சிட்டு
விண்டோ வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்படியே காஃபி தூக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஏன்னா வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதால் அப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே காஃபி குடிக்கிறது அம்புட்டு சுகமாக இருக்குது. அதனால் வந்து காஃபி குடிக்க வெளியில் வந்தாச்சு. அப்படியே போகிற வரவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளைமேட் வேறு கொஞ்சம் கூலாக இருந்ததா, ஸோ அதனால வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் பட் யாருமே வரல. ஸோ நானே அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா, டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லவே நினைப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கனகாமரம் கொடுத்துருந்தாங்க, அதை கட்டி வச்சாச்சு. நாளைக்கு வந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.